தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். அமருவோம். ஏன் பிரதர் காலை பிடிச்சி வச்சுருந்தீங்க? காலை வாரதுக்கு இல்லையே, கிளம்புங்க. என்ன பார்த்தீங்க? என்ன கேட்டீங்க? குழந்தை கட்சி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர்கிட்ட குழந்தை கேட்டீங்க. ஆண்டவர் தருவாரா தரமாட்டா? தருவார். வயசு எத்தனை? 52. 52. கையை தட்டுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரட்டை குழந்தைகள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் இருந்த நிலையிலே பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டுங்க, நம்பாதவங்களும் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. இப்போதைக்கு சந்தோஷம் இல்லாதவங்க கையை தட்டுங்க. சந்தோஷம் இல்லாதவங்களும் கையை தட்டலாம். இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ என்ன பிரதர், எப்படி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறது? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் துக்கத்தை தான் மாற்றலாம். சொல்லுங்கள். இதில் தான் செய்தி ஓட போகுது. துக்கமாக இருக்கிறவங்க கையை தூக்குங்க. தைரியமாக தூக்குங்க. விடுதலைக்கு தானே. எஸ். ஹல்லேலூயா. திருவண்ணாமலை எழுமி நில்லுங்க. நீங்கள் இல்லை சிஸ்டர், நீங்கள் 5 பாம்பு உட்காருங்க. பேர் என்ன பிரதர்? பேர் என்ன பிரதர்? யோசுவா. ஒரிஜினல் பேர் என்ன? சிவா. ஏன் பேரை மாற்றினீங்க? என்ன பிரதர், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண் பார்வை. எப்போ சர்ஜரி போகிறீங்க? போகல. சர்ஜரிக்கு டைம் எப்போ கொடுத்தாங்க? 2ஆம் தேதி. அப்போ 2ஆம் தேதி கிளம்பி 3ஆம் தேதி என்னைக்கு கிளம்புனீங்க? நேற்றுக்கா? நேற்றுக்கு தானே கிளம்புனீங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஆகும். அல்லேலூயா. மருத்துவர்கள் தேதியை குறித்தார்கள், அவர்கள் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். அவருடைய வியாதி சுஸ்தமாகிறது. கண்ணில் என்ன பிரச்சனை? நரம்பு பாதிப்பு. எந்த அளவுக்கு பாதிப்பு? 99% கண் நரம்பு பாதிப்பு. மிச்சம் 1 இருக்குல்ல, அவர் 99 கூட கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அமருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க நல்லா தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து ஏசாயா 43:19 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. நம்புறீங்களா?
நம்புறீங்களா? நம்புறீங்களா? வனாந்தரத்தில் வழி, அவாந்தரத்தில் ஆறு. பட்டு போன வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. பட்டு போன வாழ்க்கை செழிக்கும். பட்டு போன வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செழிக்குமா செழிக்காதா? செழிக்குமா செழிக்காதா? பணம் வருமா வராதா? பணம் வருமா வராதா? பொண்ணு வெள்ளியும் கிடைக்குமா கிடைக்காதா? கோயம்புத்தூர்லேருந்து செல்வம் பிரதர் சொன்னாங்க பணம் கிடைச்சுன்னு. பாதியாவது தரப்படாதா பிரதர்? தசமாகத்தோடு நிறுத்திட்டீங்க. என்ன பிரதர் 1000 ரூபாய் வச்சுட்டீங்க? ஓகே, சும்மா கேட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த ஊழியம். அடிக்கடி சோர்ந்து போயிடுவார். அப்போ அடிக்கடி இதே வசனை தான் கொடுத்துருவார். இப்போ எதிர்பாராத வேலையில் எத்தனை பேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க? 203 220. அதான் விளவங்கொடு தமிழ்லாம் கரெக்டாக புரிஞ்சிடும். கோயம்புத்தூர் தமிழ்லாம் இப்படி தான். 20 தெரியல, 70 தெரியல. தென்காசி எல்லாம் ஒன்று தான். சரி, அதில் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க? 12 பேர் தெரிந்தெடுத்திருக்காங்க இல்லையா? இது எது பார்த்தீங்களா பிரதர்? எதிர்பார்க்கல. என்ன அவார்டு கொடுத்தாங்க? ஒரு சீல்டு கொடுத்தாங்க. கையை தட்டுங்க. அப்புறம் பணம் முடிச்சு எவ்வளோ கொடுத்தாங்க? 27,000. அது சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லையா பிரதர்? ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அது பெரிய பிக் அமௌண்ட். அப்படி கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை, ஆனால் கிடச்சிச்சு. அப்போ ஏசாயா 43:19 அப்ளை ஆயிடுச்சு. இந்த வசனத்துக்கு உள்ளே போனால் என்ன இருக்குன்னு பாருங்கள். வனாந்தரம், உன் வாழ்க்கை வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் வாழ்கிறதுக்கு நான் ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அடுத்து அவாந்தரம், தண்ணியே கிடைக்காது, நான் உனக்கு ஆறுகளை உண்டாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அது ஜீவனுடைய ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அல்லேலூயா. அடிக்கடி மாற்றி மாற்றி சொல்லுகிற ஊழியம் இல்லை இது. அடிக்கடி ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற ஊழியம். அப்படி தானே பிரதர்? பாட்டையும் அப்படி தான் பாடுவோம், வசனத்தையும் அப்படி தான். ஏன்னா அவங்கள உருவாக்கும் வரைக்கும் அந்த வசனம் அவங்கள போடாமட்டு உருவாக்கி கொண்டிருக்க உங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அதை மறுபடியும் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அநேகருக்கு இந்த வசனத்தின்படி அற்புதங்கள் தொடரும், நிற்காது. அல்லேலூயா. 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 தென்காசி இல்லையா பிரதர்? தென்காசியிலேருந்து ஒரு சகோதரி திடீரென்று ஒரு டெலிஃபோன் பண்ணுகிறாள். குடும்பத்தில் பஞ்சம், குடும்பத்தில் தரித்திரம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை, கணவன் வேலைக்கு போகலை, நான் ஒண்டியாக வேலை செய்து 3 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு பயமுறுத்தல் இருக்கிறது, சரீரத்தில் பயம் இருக்கிறது, சூசைட் அட்டம்ப்ட் மைண்ட் எனக்கு வருகிறது. சூழ்நிலையை பார்க்கும்போது நான் வெட்கப்பட்டு தூக்கில் நின்னாதான் எனக்கு சமாதானம். அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கிறது. எப்படி ஆகிலும் எனக்கு இதில் ஒரு விடுதலை வேண்டும் என்று டெலிஃபோன் மூலம் என்னை தொடர்பு கொண்டார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் அன்று மகளுக்கு சொன்னார், இதே வசனத்தை தான் சொன்னார். இதே வசனத்தை தான் சொன்னார். ஏசாயா 43:19 வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயரும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.
சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கையை தட்டலாமா? கர்த்தர் உன் சரீரத்துக்கு உரியவர். அவ கேட்டா என்ன கேட்டா? வீட்டில் பொருளாதார வாழ்க்கை மாறணும், இந்த சூசைட் அட்டம்ப்ட் மறையணும், கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், நல்லா பிழைக்கணும், நல்லா ஆசை. அப்படியே ஒரு வாக்குத்தத்தத்தை அள்ளி விட்டார். அப்புறமா சொருகினார் ஒரு அம்பு. அதான் இந்த வசனம். திரும்பவும் வாசி. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயரும் ஏற்கும், ஆனாலும் தேவன் போஜனத்தையும் அழிய பண்ணுவார், உன் வயிற்று பகுதியில கேடுகளையும் உண்டாக்குவார். சரீரமா வேசித்தனத்திற்குரியது அல்ல. கையை தட்டலாமா? அடுத்தபடி சரீரம், உன் சரீரம் கர்த்தருக்கே உரியது. இது கர்த்தரும் சரீரத்துக்குரிய. உங்க சரீரத்தினுடைய ஓனர் யாரு? யார் ஓனர்? ஏசப்பா. அப்ப ஏசப்பாவுடைய சரீரத்தில் சாராயம் குடிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? சங்காரம் பண்ணிடுவார். உற்சவமா கையை தட்டலாம். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மகள் வாழ்க்கையை கேட்கிறாள், பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு பணத்தை கேட்கிறாள், குடும்ப சூழ்நிலைகள் மறைய வேண்டும் என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணும்போது நீர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அதாவது வாக்குத்தத்தம் என்பது பாயாசம், பின்னாடி போகிறது பாயசம், ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டீரே ஆண்டவரேன்னு கேட்டான். ஆமாம், நீ பாவம் செஞ்சியான்னு கேட்டா. முதல்ல வந்தது மறுதளிப்பு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் நீ பாவம் செஞ்சியா, இப்படி ஒரு மறுதளிப்பு. அப்படி தானே? ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. என்ன இந்திரா, சரியா தப்பா? சரியா தப்பா? கண்ணு முன்னே இருந்தால் கேள்வி தான் வரும். கேள்வி இல்லை அவாய்ட் பண்ணால் பின்னாடி போகணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய மலை உச்சி, பெரிய மலை உச்சி, அங்கே சிங்கம் மட்டும் போகக்கூடிய ஒரு குகை பாறையை குடைந்து வைத்திருக்கிறது. உங்கள் ஊரில் இருக்கான்னு தேடி பாருங்க. உங்கள் ஊரில் தான். அங்கே அரை நிர்வாண பக்ரி மாதிரி ஒரு பேய் உருவம், அதாவது ஒரு மனுஷன், ஒரு கிழவன், ஒரு முதியவன் மணி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவங்கிட்ட போய் படுத்து வந்தவ தானே நீ? உச்சமா கையை தட்டலாம். என்ன அவன் புருஷன் என்ன செக்யூரிட்டியா? வெளியே காவல் நிற்கிறான் இவ்வளோ உயரத்தில். பாவம் செஞ்சியான்னு கேட்டால் எஸ் சொல்லு, நோன்னு சொல்கிறதுக்கு அவன் என்ன அடுத்த பொய்? பொய் சொல்லுகிற நாவை முடக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்கிறதா இல்லையா? கர்த்தர் விசாரிக்கிறார். அப்போ எஸ் சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இதெல்லாம் தேவையா? அவர் அடையாளத்தை காட்டி கொடுத்தாரு. அப்புறம் சொன்ன, ஆமாம் போனேன், அவர் தான் என்னை வச்சிட்டு இருக்கிறாரு. கையை தட்டலாமா? இப்போ சரீரம் இயேசு கிறிஸ்துக்குரியது. பேயை ஆராதிக்கிறவனுடைய மலை உச்சியில் சென்று அந்த குகைக்குள்ள நடந்து போக முடியாது, குனிந்து போக முடியாது. நத்தை மாதிரி நகர்ந்து உள்ளே போனாங்க. உள்ள விசாலமான இடம். ஆண்டவருடைய கண்களை மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? ஏன் சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? இப்போ காசு வந்தால் தான் சொல்லுவீங்களா? சொல்றதுக்கெல்லாம் சத்தமாக பதில் சொல்லுங்க. மறைக்க முடியாது. மறைச்சா காட்டியே கொடுத்துட்டாரு. அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனால் இப்போது அவனால் பயமுறுத்துதல் வருகிறது. சகோதரி ஜீவோலியை பார்த்து மனம் திருந்தி விட்டாள். அவன் அழைத்த அழைப்பிற்கெல்லாம் இப்பொழுது ஐ ஆம் நாட் வில்லிங், ஐ ஆம் நாட் ரெடி. ஆனால் விடமாட்டான், வீட்டுக்கே வருவான். சாத்தான் அல்லவா? அந்த தேசம்
மிகுதியான விக்கிரங்களை கொண்ட தேசம், அங்கே தான் போவாங்க. அந்த சாமி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் போவாங்க. கர்த்தர் சொன்னார், இன்று உனக்கு விடுதலை. 1000 மந்திரம் வைக்கட்டுமே, 1000 வசியம் பண்ணட்டுமே, கோடி பூஜை நடத்தட்டுமே, ஜீவலிக்கு முன்பாக நத்திங். அவன் ஒரு சீரோ. அல்லேலூயா. அவனுடைய கோர பிடியிலிருந்து வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு முதல்ல வாசலை கட்டினார். ரோட்டில் நின்று சைட் அடிப்பான், உள்ளே வர முடியாது. கர்த்தர் ஒரு கோடு போட்டால் யாராவது தாண்ட முடியுமா? முடியாது. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்து கணவனையும் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து அழகாக குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிற நம்ம தேவனுக்கு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான்கள் வருவான், மனித ரூபத்தில் வருவான், பேய் ரூபத்தில் வருவான், விக்கிர ரூபத்தில் வருவான். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியான தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அவன் சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து முடித்து விடு.